தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த டைவ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்புலையுமே பார்த்திங்கன்னா இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு தரமான சர்வைவல் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு டைவர் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாறையில் சிக்கிக்கிறான். அவளை காப்பாற்றுறதுக்காக அவளுடைய சகோதரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே 2 சகோதரிகளை காட்டுறாங்க. ஒருத்தி பேர் பார்த்தீங்கன்னா டிவ், இன்னொருத்தி பேர் பார்த்தீங்கன்னா மே. இந்த மேவுக்கு தன்னுடைய ஃபேமிலியோட எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் இல்லை, எந்த விதமான ஒரு பாண்டிங்குமே இல்லை, யாரு கூடயுமே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இல்லை. இந்த ட்ரிப்பில் டியூ மே கிட்ட கான்வர்சேஷன் பண்ண ட்ரை பண்ணுவா. அதுவுமே பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு கட்டத்தில் 2 பேரும் சேர்ந்து யாருமே இல்லாத ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடலில் சீ டைவிங் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. அப்படி சீ டைவிங் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மலைகளில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவினால் கடலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா மே சிக்கிக்கிறா. ஸோ அங்கிருந்து மேவை எப்படி டியூ காப்பாற்ற என்னென்ன முயற்சிகள் பண்ணுறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய லொக்கேஷன். அதாவது யாருமே இல்லாத ஒரு பகுதியில், ஒரு மலைப்பகுதிகள் அடியில் இருக்கக்கூடிய கடலில் 2 பேர் சீ டைவிங் பண்ணும்போது அங்கே மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி இந்த படத்தை காட்சிப்படுத்தின விதம் இருக்கு இல்லையா, உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே போல் அந்த சீ டைவிங் காட்டின விதமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூ தன்னுடைய அக்காவை காப்பாற்றுறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன, ஸோ அவள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஃபெயில்யூர் ஆகும்போது அவள் அடுத்தடுத்து என்ன பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சர்வைவலாகவும் இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதே போல் ஒரு கட்டத்தில் அந்த முகத்தில் மாஸ்க் இல்லாமல் கடலுக்கு அடியில் அந்த சுவாசிக்கிற சீன் இருக்கு இல்லையா, அதையுமே ரொம்ப நீட்டாக எடுத்திருந்தாங்க. ஓவராலாக இந்த படத்தை ஒரு சர்வைவல் த்ரில்லராக கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அதே போல் அக்கா தங்கச்சிக்கான அந்த எமோஷ்னல் பாண்டிங்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்துருப்பாங்க. என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, இந்த படத்தில் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் காட்டியிருப்பாங்க. அதை கொஞ்சம் டீப்பாக காட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக இந்த படம் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தன்னுடைய அக்காவை காப்பாற்றுறதுக்காக கடலுக்கு அடியில் போயிட்டு வருவா. அதை தொடர்ந்து பண்ணதுனால ரொம்ப ஒரு மாதிரி லென்த்தியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓவராலாக இந்த படம் ஒரு தரமான சர்வைவல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்கு 5க்கு 3. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.